வணக்கம். வெல்கம் டு கோகிலாஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி செப்டம்பர் 15. இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு சூரியன் தன் கடமையை செய்ய கரெக்டாக வந்துட்டார். பயங்கரமான ஒரு தங்க நிற கதிர்வீச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது வந்து அரச மரம். அரச மரம் தான் வந்து அதிகமான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. புங்க மரம், வேப்ப மரம், அதை தாண்டி அரச மரம் அதிகமான ஆக்சிஜனை கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து கோவிலில் அதிகமாக அரச மரம் பார்ப்போம். முடிஞ்சளவு நம்ம அதை சுற்றி வர்றது, காலையில் சுற்றி வர்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய வாசல் வந்து மாடியில் இருக்கிறதுனால இவ்வளோ தான் என்னோடய வாசல். இதை சுத்தம் பண்ணி மாப் போட்டு கோலம் போட்டாலே எனக்கு வந்து வேலை முடிஞ்சுது. பெரிய வாசல் வந்து கீழே தான் இருக்குது. அது ஃபெஸ்டிவலுக்கு தான் நம்ம சுத்தம் பண்ணி பெரிய கோலம்லாம் போடுறோம். இதை மட்டும் சுத்தம் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் சுத்தம் பண்ணி மாப் போட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போடுறேன். முதல்லலாம் வந்து கோல புக்கு, கோல நோட்டு அப்படின்னு வந்து மெயின்டைன் பண்ணுவோம். எங்கே திருவிழாக்கு போனாலுமே வந்து கோல நோட்டு வாங்குறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். கோல நோட்டு, கோல புக்குன்னு தனியாக எல்லா பெண்களும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாம் ஆன்லைன் ஆகிடுச்சு. என்னுடைய ஜன்னல் வழியாக சூரிய கதிர்கள் அப்படியே பாஞ்சிட்டு உள்ளே வரும். இப்போ பாருங்கள், இப்போ கூட வானம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூவை நமக்கு கொடுக்கும். அப்படியே வந்து உழவம் பஞ்சு பிச்சு போட்ட மாதிரி ஒரு வியூ கொடுக்கும். சூரிய கதிர்கள் அப்படியே ஜன்னல் வழியாக வருது. மேடையை சுத்தம் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி திங்கக்கிழமை, ஸோ நேற்று நான்வெஜ்லாம் செஞ்சுருப்போம். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால மேடையை சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். மேடையெல்லாம் சுத்தமாகிடுச்சு. ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுத்தமாக நம்ம வச்சுக்கிறோம். என்ன பொருள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு க்ளீன் பண்ணாலே ஓகே தான். அடுத்து அடுப்பையும் க்ளீன் பண்ணிடுறோம். அடுப்பு மேடையும் இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்து இப்போ சமையல் செய்ய போகிறேன். சமையல் செய்கிறது சாப்பாடு வந்து நான் பெரும்பாலும் வடிக்கிற சாப்பாடு தான். பெரும்பாலும் இல்லை, 100% வடிக்கிற சாதம் தான். வடிக்கிற சாப்பாடு பழகிடுச்சு. அதில் வந்து ஸ்பெஷல் அப்படின்லாம் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்க. வடிக்கிற சாதம், குக்கர் சாதம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இதை டேஸ்ட்டு பழகினவங்களுக்கு குக்கர் சாதத்துக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நாங்கள் வடிக்கிற சாதமே பழகினதுனால சாப்பாடு வடிக்கிறேன். எப்போவுமே டெய்லியும் காய்கறி வாங்கிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஆனால் நேரம் இல்லாதவங்க வந்து மொத்தமாக வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா டேஸ்ட்டும் மாறிடுது. ஃப்ரெஷ்ஷாக டெய்லியும் மார்க்கெட்டில் வர்ற காய்கறிகள் வாங்கி சமைக்கிறது கொஞ்சம் நல்லது. இது வந்து செங்காம்பு கருவேப்பிலை வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் கிடைக்குமா? கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஒலை கொதிச்சிருச்சு, அரிசி போட்டாச்சு, சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. சீக்கிரமாக ஆகிடும். குக்கர் மாதிரியே வந்து வடிக்கிற சாதமும் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து சாப்பாடு வடிக்க பழகிக்கிட்டேன். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து வடிக்கிறதுக்கு பழகியாச்சு. இது வந்து என்னோடய குட்டி தோட்டம். நிறைய செடி இருக்குது. ஆனால் ஒரே தொட்டியில் 4 செடி அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதுகளும் அதோட சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வளர்ந்துருக்காங்க. இப்போ பாருங்கள், வானம் இன்னொரு வியூ நமக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கலரு ஒயிட்டு, ப்ளூ, இந்த நிறத்தோட காம்பினேஷனில் நம்ம வந்து எங்கேருந்தும் கற்றுக்க வேண்டியதில்லை. நேச்சர்கிட்ட இருந்தே கற்றுக்கலாம். இதுதான் காம்பினேஷன். நீங்கள் நிறைய பூ பார்த்திங்கனாவே தெரியும். அந்த காம்பினேஷனில் நம்ம ட்ரெஸ் பண்ணாவே ரொம்ப அழகாக தெரியும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வடித்தாச்சு. வடிக்கிறது வந்து பர்ஃபெக்டாக வடித்தாச்சு. முதல்ல ஆரம்பத்தில் கையிலலாம் ஊற்றிப்போம். இப்போல்லாம் அப்படி இல்லை, வடிக்க பழகிட்டேன் பர்ஃபெக்டாக. வடித்த சாதம். சில பேர் கஞ்சி கூட குடிப்பாங்க, வடிகஞ்சி. அதுவும் நல்லது தான், ரொம்ப நல்லது. அடுத்த வேலை, ஏன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு போதே இன்னொரு வேலை செய்கிறது தான் பெண்கள் வந்து சிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த வேலை துணியை வந்து வாஷிங் மிஷினில் போட்டோன்னா அதோட வேலையை அது பார்த்துட்ருக்கோம். நம்ம இன்னொரு வேலையாக நம்ம செஞ்சிட்ருக்கலாம். பெண்கள் வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி, டேலண்ட் உள்ளவங்க. ஸோ இன்றைக்கி ஒன்றும் பெரிய சமையல் கிடையாது. நான் சொல்கிற மாதிரி சாத்விக உணவு தான். தேங்காய் சாதம், தக்காளி சாதம், கேரட் பீன்ஸ் பொரியல். இது வந்து பார்த்திவ் சாயோட ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸு. எப்போவுமே ஹெல்த்தியாக தான் கொடுக்கணும். ஃப்ரை பண்ணதெல்லாம் கொடுத்து விட்டா ஸ்கூலில் வந்து திட்டுவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் போட்டிருக்கேன். வேறு சைடில் வந்து உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து ப்ரோட்டீன் உள்ளது தான். ஸோ அதனால் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான். நிறைய செடி இருக்குது. இந்த செடியில் வந்து எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கேன். ஏதாவது ஒரு ஸ்கூலில் இல்லைனா கோவிலில் கொண்டு போய் கேட்டு வச்சிடணும். ஏன்னா இதுக்கு மேலே அந்த தொட்டிலெல்லாம் இடம் இருக்க மாட்டேங்குது. சீத்தாப்பழம் மரக்கன்றுலாம் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. சும்மா எதேச்சியாக பாருங்கள், பாவக்காய் பழுத்துருச்சுன்னு போட்டால் கூட அது கூட முளைச்சி வந்துடுது. எந்த பழத்தை சாப்பிட்டாலும் முளைக்க வைக்கிறது தான் என்னோடய வேலையாக இருக்குது. பட் அதுக்கு போதுமான இடம் என்னால் செய்ய முடியல. இந்த தொட்டியில் வந்து தக்காளி செடி, கீழாநெல்லி, கடுகு இதெல்லாம் முளைச்சிருக்கு. பாவக்காய் கொடி வந்து சீத்தாப்பழ செடியை பிடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறி வர்றாங்க.
இதெல்லாம் எங்கேயாவது கொண்டு போய் சேஃபாக செட்டில் பண்ண வேண்டிய கடமை இருக்குது எனக்கு. பார்த்திவ் சாய் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டார். இன்றைக்கி அவருக்கு வந்து தமிழ் எக்ஸாம், காலாண்டு தேர்வு. தமிழில் அவர் சூப்பராக படிப்பார், நல்லா எழுதிடுவார், அதனால் பிரச்சனை இல்லை. டைம் ஆகிடுச்சு. ஆஃபீஸ்க்கு எல்லோரும் பரபரன்னு ரெடி ஆகிட்டாங்க. ரோடு எவ்வளோ பிஸி ஆகிடுச்சு பாருங்கள். நிறைய வண்டிகள் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. ஸ்கூலுக்கு விட்றவங்க, ஆஃபீஸ் விட்றவங்க எல்லோரும். நானும் ஆஃபீஸுக்கு கிளம்பணும். வீட்டு வேலைகளுக்கு இடையில் நம்மளையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். பெரிய ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கெலாம் டைம் இருக்காது. ஸோ ஒரு கிளிப்பை குத்தி ஒரு பூவை சொருகிட்டா அவள் தான், நம்ம ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிடுச்சு. அடுத்து ரெடி ஆகி ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியது தான். ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டா தான் ஈவினிங் வந்து நமக்கு சமைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ சிங்க்கில் இருந்த பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சு. பாத்திரமும் சுத்தம், சிங்க்கும் சுத்தமாகிடுச்சு. அடுத்த வேலையை பார்ப்போம். இது வந்து என்னோடய நாட்டு மருந்து. டெய்லியும் நான் குடிக்கிறது. நாட்டு மருந்து மேலே எனக்கு அதீத நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் வந்து என்னுடைய ஒரு தோல் பிரச்சனைக்காக நாட்டு மருந்தை சூஸ் பண்ணியிருக்கேன். ஆங்கில மருந்தை விட நாட்டு மருந்து மேலே எனக்கு வந்து நம்பிக்கை ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கும் நாட்டு மருந்து மேலே நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய எந்த பிரச்சனைக்காக இருந்தாலும் நீங்கள் நாட்டு மருந்து சாப்பிடலாம். நம்பிக்கையோடு சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பொடி, லேகியம் இதெல்லாம் கொடுப்பாங்க. என்னோடது வந்து பொடி தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து குடிச்சிடுவேன். ரொம்பலாம் கசக்காது. இதை குடிச்சிடலாம். பர்ஃபெக்டாக காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே குடிக்கணும். சம்டைம்ஸ் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டேன். நான் பர்ஃபெக்டான ஒரு பர்சனே கிடையாது. இன்றைக்கி சாப்பாடு கோதுமை தோசை ப்ளஸ் பருப்பு, ஹெல்த்தியான ஃபுட்டு தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பணும். எங்கள் வீட்டில் பெரும்பாலும் வந்து கார்ட்டூன் இல்லைன்னா நியூஸ், இந்த 2 தான் ஓடும். படம் பார்க்குற அளவுக்கு நமக்கெல்லாம் டைம் இருக்க மாட்டேங்குது. நியூஸ் வந்து டெய்லி அப்டேட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நியூஸ் பார்க்கணும். பாருங்கள், சூரியன் தன் கடமையை நிமிஷத்துக்கு நிமிஷம் தவறாமல் செஞ்சுட்டே இருக்கார். இன்றைக்கி நல்ல வெயில் தான். எப்படி இருக்கார் பாருங்கள். அப்படியே வெளில வா, ஒன்று அப்படியே காய்ச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்குது. உலகம் பஞ்சு பிச்சு போட்ட வானம். அவ்வளோதான். வாஷிங் மிஷினில் போட்ட துணியெல்லாம் எடுத்து காய போட்டாச்சு. வேலை முடிஞ்சுது. கிளம்ப வேண்டியது தான் ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸுக்கு கிளம்பியாச்சு. ஈவினிங்காக வந்து ரொட்டீனாக என்ன பண்ணணுமோ அதை பார்க்கணும். இதுக்கிடையில் எக்ஸாம் வந்திருக்கு. பார்த்திவ் சாயை வந்து படிக்க வைக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க முடியாட்டியும் கூட ஓரளவுக்கு நம்ம வந்து படிக்க வச்சு தான் ஆகணும். ஏன்னா காலத்தோடு சேர்ந்து ஊரோடு சேர்ந்து வாழ் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வந்து குழந்தைங்களை கொஞ்சம் மார்க்கை நோக்கி நகர்த்த வேண்டியதாக இருக்குது. ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் என்னுடைய டேபிள். என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் மேனேஜர். நீங்களும் ஆஃபீஸ் போகிறீங்களா? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷனை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோ கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.